நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செங்கோட்டையனுடைய முயற்சி அப்படிங்கிறது ஃபிசில் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் வந்தா தவறா? ஏன்னா அவருடைய கூட இருந்த நிர்வாகிகள், அவர் இந்த மனதின் குரல் செய்யும் போது இருந்த நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு சேலத்துக்கு படையெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அவருடைய முயற்சி டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு செங்கோட்டையன் அவர்களை நூற்றுக்கணக்கானவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் சிலரை பிடித்துக் கொண்டு வந்து திரு இபிஎஸ் முன்னாடி நிறுத்தி செங்கோட்டையன் ஆதரித்தவர்கள் எல்லாம் காலியாகிவிட்டார்கள் என்று சொல்லுவது போல ஒரு சித்தரிப்பு நடக்கிறது. இதைவிட மிக முக்கியமானதாக நான் பார்ப்பது, அதிமுகவிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்திருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிமுக தலைமை இல்ல கூட்டணி தர்மமா என்றால் அவர் அதிமுகவிலிருந்து உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. அதிமுகவின் உறுப்பினராக நீடிக்கிற ஒருவரை, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவரை கூட்டணி குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தால் அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டு அரசியல நீண்ட காலம் பார்ப்பவர். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர்கள் ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட கூட்டணி வைத்திருக்கும் போது அந்த கட்சியோட தலைவர், கூட்டணி கட்சியோட தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆரோட இசைவு இல்லாம அந்த கட்சியுடைய சாதாரண நிர்வாகியை பார்த்த முடியுமா? எந்த பொறுப்புல இல்லாத ஒருவரை? உங்களுடைய ஒப்பீடே தவறானது. இன்றைய அதிமுக பல கூறுகளாக பிரிந்திருக்கிறது. அதில் பெரிய கூறுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறார். அந்த கூரோட தானே சார் கூட்டணி வச்சு, அந்த கூற தானே சார் கூட்டணி தலைமைன்னு சொல்லியிருக்கீங்க. அதே அமித்ஷா பிரகடனம் பண்ணியிருக்கிறார். ஒரு உறுப்பினர் வெவ்வேறு கட்சிகளை சேர்க்க வேண்டிய அவசியத்தை அதிமுக பாஜக கூட்டணி இன்றைய தமிழகத்தில் வலிமை இழந்து இருக்கிறது. அந்த வலிமை இழந்த தோற்றத்தில் உள்ள கூட்டணியை வலிமைப்படுத்துவது எப்படி என்று அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவரிடம் கேட்பதில் கருத்து கேட்பது. வேற கட்சியோட பேசினா பரவாயில்ல சார், அங்க திரு அமித்ஷாவுடைய ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே இருக்கணும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் கூட்டணி மரபு, அதுதானே கூட்டணி தர்மம். இல்ல, நான் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். இரண்டாவது, என்டிஏவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையே திரும்ப சேர்க்க போகிறோம் என்று பாஜகவினுடைய கோர் கமிட்டி மீட்டிங் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அது கூட தான் எடப்பாடிக்கு பிடிக்கவில்லை. ஒப்புதல் இல்லாம மல்லை சத்யாவை அவர் திராவிடத்தை தானே ஆதரிக்கிறார்னு ஸ்டாலின் பார்த்தாரா? இல்ல, அவர் தவிர்த்ததற்கு காரணம் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் திரு செங்கோட்டையனை சந்தித்ததாக நான் மிக மிக விவரம் அறிந்தவர்கள் மூலம் அறிகிறேன். ஆகவே அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதிமுக சார்பில் பேசிய திரு மணிகண்டன் அது இல்லை என்று மறுப்பது எனக்கு வெய்யத்தை அளிக்கிறது. இவர்களுக்கு அதற்கு காரணம் என்ன என்றால், இவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. திரு அமித்ஷா முக்கியத்துவம் கொடுத்து விட்டாரே என்பதை ஜீரணிக்க முடியவில்லை. அந்த சந்திப்புல என்ன அவுட்கம் ஏதாவது உங்களால கிரகிக்க முடிஞ்சதா? அதிமுக வலிமையான கூட்டணி தேவைப்படுகிறது, பிரிந்து சென்றவர்கள் இணைப்பு அவசியமாகிறது என்பது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைத்ததாக நான் அறிகிறேன். திரு அமித்ஷா எனக்கு தெரியல. அவர் திரு செங்கோட்டையனுடன் நான் பேசிய பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும். திரு செங்கோட்டையனோடு அந்த பயணத்திலே ஒரு 2 நண்பர்கள் சென்றதாக நான் அறிகிறேன். ஆகவே மேலும் விவரங்களுக்கு நானும் காத்திருக்கிறேன். ஆனால் சந்திப்பு நிகழ்ந்தது 100% உண்மை. ராமர் மட்டும் இல்ல, சீதாராமரையும் பார்த்தாராமே, உண்மையா? இல்ல, எனக்கு தெரியவில்லை. நான் சொல்ல வந்தது, திரு அமித்ஷா அவர்கள் சந்தித்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை. அதே போல திரு இபிஎஸ் அவர்களுடைய பிடிவாதத்தை திரு செங்கோட்டையனோடு சென்று முன்பு வலியுறுத்தி அந்த 5 பேரும் மௌனம் காப்பது என்பது அதிமுகவை பலவீனப்படுத்திவிடும். அதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு போகலைங்கிறதுக்கான அழகா பார்க்க முடியுமா? திரு செங்கோட்டையன் இந்த குரலை எழுப்பினார். ஆமாங்க, செங்கோட்டையன் சொன்ன குரல் சரிதான்னு அவர் சொன்ன 6 பேர்ல ஒருத்தர் இல்ல வேறு ஒருவர் சொல்லி இருந்தா இது டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது டேக் ஆஃப் ஆகல தானே? வேற யாருமே இந்த கருத்துக்கு குரல் கொடுக்கல தானே? டேக் ஆஃப் ஆகலன்னா ஏதாவது கூட்டணி வந்துடும், நாமெல்லாம் ஜெயிக்கணும், நாமெல்லாம் மந்திரி ஆகணும் அப்படின்ற ஒரு கற்பனையில் இருப்பதால் யாரும் எதிர்ப்பு குரல் எழுப்ப மறுக்கிறார்கள். ஆனால் டேக் ஆஃப் ஆகாது, கூட்டணியே டேக் ஆஃப் ஆகாது என்றால் அப்போது ஒருவேளை அவர்கள் பேச முன்வரக்கூடும். இல்லை, இதுல என்ன நரேட்டிவ் சொல்லப்படுது? இப்ப நம்ம எல்லாம் மந்திரி ஆகணும்னா ஜெயிக்கணும்னா எல்லாம் ஒண்ணு சேரணும், அதுக்காகத்தான் இந்த குரலை கொடுக்கிறோம், இது தன்னலமற்ற குரல் அப்படின்னா இதை சொல்றவங்க சொல்றாங்க. அப்படி நம்ம மந்திரியாத்துக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு இணைப்பு அவசியம் என்று கட்சியில மூத்த தலைவர்கள் கருதுவார்கள். இந்த தருணத்துல டிஃபை பண்ணி செங்கோட்டையன் பக்கம் நின்றுப்பாங்கல்ல, வெளியில வருவாங்கல்ல. நான் அதையேதான் இப்படி ரிவர்ஸ் பண்ணி சொல்லுகிறேன். எப்படியாவது 1-2 கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்து விடும்,
ஆகவே இப்போது நமது அதிருப்தியோ முணுமுணுப்பையோ நம்முடைய மன வருத்தத்தையோ வெளிப்படுத்த வேண்டாம். இப்போது வெளிப்படுத்தினால் அவர் செங்கோட்டையனை போல நம்மையும் ஓரம் கட்டுவார். அந்த 6 பேரில் ஒருவரை மட்டும் அவரால் தொட முடியாது, வேலுமணியை மட்டும். மீது யார் அதிருப்தி குரல் எழுப்பினாலும் அவர்களையும் ஒதுக்குவார். ஆகவே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஏதாவது ஒரு 2-3 கட்சி சேர்ந்து நம்ம கூட்டணி ஒருவேளை வலிமையாகி நம்ம சீட்டு கொடுத்து ஜெயிச்சு மந்திரி ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேற கட்சியே வரலன்னு வைங்க, அப்போ இந்த குரல் வெளியே வரும். நம்புறீங்களா? நிச்சயமாக கூட்டணி பலவீனம், கூட்டணி இதே தோற்றத்துடன் இருக்குமானால் இந்த கருத்தை மேலும் சிலர் வலியுறுத்தக்கூடும். Let us wait and see. சுவாரஸ்யமான நிகழ்வுகள். அவர் ஒரு பக்கம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்ததாக செய்தி வர, இன்னைக்கு அவரோடு நின்ற ஆதரவாளர்கள் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வருகிறார்கள். இருவருடைய மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் என்ன அப்படிங்கிறது தமிழக அரசியலை சுவாரஸ்யமாக்கும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.